பணப்பாக்கத்தில் 1500 கோடி ரூபாய் மதிப்பிலான தைவான் காலணி தயாரிப்பு பிரிவுக்கு தமிழக முதல்வர் அடிக்கல் நாட்டினார். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் உள்ள சிக்காட் தொழிற்பேட்டையில் தைவான் காலணி உற்பத்தி ஆலைக்கு தமிழக முதல்வர் முடோட் ஸ்டாலின் திங்கள்கிழமை அடிக்கல் நாட்டினார். உலகின் 2வது பெரிய தோல் அல்லாத காலணி உற்பத்தியாளர் என்று கூறப்படும் ஹாங்பூவின் 1500 கோடி ரூபாய் திட்டமானது இங்குள்ள தலைமைச் செயலகத்தில் இருந்து முதல்வர் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் 25,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அரசாங்கம் கூறியது. ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்குச் சென்ற முதல்வர் தமிழகத்தை $1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக மாற்றும் லட்சிய திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கான தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். 2030க்குள் பொருளாதாரம். ஹாங்பூ குழுமம் 20க்கும் மேற்பட்ட துணை நிறுவனங்களைக் கொண்ட ஒரு பன்னாட்டு நிறுவனமாகும். இந்த குழு விளையாட்டு காலணிகளின் வடிவமைப்பு, மேம்பாடு, உற்பத்தி மற்றும் விற்பனையில் ஈடுபட்டுள்ளது. இது உலகின் 2வது பெரிய காலணி உற்பத்தியாளராக உள்ளது. குழுவானது நாய்கி, கோன்வர்ஸ், வான்ஸ், பியூமா, யூஜிஜி, அண்டர் ஆர்மர் போன்ற சர்வதேச பிராண்டுகளுக்கு காலணி மேம்பாடு, வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி சேவைகளை வழங்குகிறது. பணப்பாக்கத்தில் ஹாங்பூ நிறுவனத்துக்கு 200 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசுடன் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்போது காலணி உற்பத்தி ஆலையை அமைக்க திட்டமிட்டுள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஆர். காந்தி, டி. பி. ராஜா, தலைமைச் செயலர் என். முருகானந்தம், ஹாங்பூ நிறுவனத் தலைவர் டி. ஒய். சான், தலைமைச் செயல் அதிகாரி ஜாக்கி சான், ஜே. டி. பார்னர், இயக்குனர் அகில் பனர்னா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஆதாரம்: டிஒய்.